Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 21ஆம் தேதி திண்டுக்கல்லில் நடைபெறுகிற பூத் மொழி மாநாட்டுக்காக ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக ஒவ்வொரு ஒன்றியம் நகரம் வாரியாக நாங்கள் எல்லா இடத்துலையுமே கூட்டம் போட்டுட்ருக்கிறோம். ஏற்கனவே பூத் கமிட்டிக்கு அடுத்த மாவட்டத்திலிருந்து இங்கே வந்து பூத் பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறோம். இதே மாதிரி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 5 பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45,000 பேருக்கு மேலாக பூத் கமிட்டியுடைய மாநாட்டை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய தலைமையில் திருநெல்வேலி நடைபெற்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு 3 தேனி, திண்டுக்கல், மதுரை இதனுடைய பூத் கமிட்டியுடைய மாநாடு திண்டுக்கல்லில் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்போ பாராளுமன்ற வாரியாக கூட்டம் போட்டுட்டு இருக்கோம். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற வாரியாக, அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இப்போ பாராளுமன்றத்துக்கு நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் அதிக கவனம் கொடுக்கணுங்கிறதுனால சட்டமன்ற வாரியா அடுத்த கூட்டத்தாங்க நடத்த இருக்கிறோம். அதனால் திண்டுக்கல் 21ஆம் தேதி இந்த நடைபெறுகிறது. அதற்கான அடிப்படைக்கான இந்த கூட்டம் இருக்குது. இங்கே வந்து மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவங்கள கேட்டிருக்கிறோம். அவங்க நாளைக்கு சொல்கிறேன்னு இருக்காங்க. அவங்க கலந்துக்குவாங்க விரைவில். அதுக்கப்புறம் வந்து நேற்று முன்தினம் நமது மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டியுடைய எவ்வளவு நன்மை இருக்கு, ஜிஎஸ்டி எப்படி மாத்திருக்குங்கிறத நேற்று விளக்கம் கொடுத்திருந்தாங்க. வந்திருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு மதிப்புக்குரிய திரு விக்ரமராஜா அவர்கள் வந்திருந்தாங்க. தமிழ்நாடு கன்சியூமர் எண்ட் ப்ராடக்ட்ஸ் வெங்கடேசன் அவர்கள் வந்திருந்தாங்க. அதுல வந்து நிறைய ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் ஒரு வரியை எடுத்துன பிறகு வரியை குறைக்கிறது இதுவரையில இந்திய அரசியல் வரலாற்று கிடையாது. 1947 இருந்து இதுவரையிலும் கூட்ட வரியை குறைச்சதாக எதுவும் கிடையாது. ஒருவேளை இனிமேல் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குல்ல, மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒருவேளை சொத்து வரியை குறைச்சாலும் குறைப்பாங்க. இனிமேல் மின்சார கட்டணத்தை குறைப்பாங்க, குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் ஜிஎஸ்டி பத்தி சொல்லியிருந்தேன். அது முக்கியம் உங்களுக்கு அதுதான். ஜிஎஸ்டியை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும் 5%, 12%, 18%, 28% இந்த ஸ்லாப்லாம் இருந்துச்சு. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மத்திய அரசு நிதியமைச்சர் மட்டும் இதை செய்யறது இல்லை, எல்லா மாநில நிதியமைச்சர்களும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய முடிவு தான். ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாடு மக்கள் ஒரு தவறுதலான ஒரு புரிதல் என்னன்னா, இது மத்திய அரசு மட்டும் தான் போடுது, மாநில அரசுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு மாயை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே என்ன, எல்லா மாநில நிதியமைச்சர்களும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில கூடி தான் அதை முடிவு எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த 5%, 12%, 18%, 28% நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணாங்கன்னா, இது நிறைய பேருடைய ஒரு வேண்டுகோள் கூட. இந்த வரக்கூடிய தீபாவளி அன்னைக்கு 22ஆம் தேதியில இருந்து அந்த 12% அப்படியே எடுத்துறாங்க. 12% எடுத்துட்டு அதுல 90% கிட்டத்தட்ட 5% கொண்டு வந்தாங்க. சாப்பாடு எல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுல 10% எடுத்து தான் 18% கொண்டு போறாங்க. 28% என்னெல்லாம் இருக்குன்னா சிமெண்ட், கம்பி, மெட்டீரியல்ஸ், இது அப்படியே 18% 10% குறைக்கிறாங்க. ஏன் 10% குறைக்கிறாங்கன்னா, கட்டிட பொருட்களுடைய விலைகள் குறையும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த 28% 10% 18% குறைக்கிறாங்க. 10% குறையும். அதே மாதிரி இப்போ பெண்கள்லாம் வீட்டில் அதிகமாக டிவி பார்க்குறாங்க.
டிவி விலை எவ்வளவு? 28% வரி ஜிஎஸ்டி. அதையும் இப்போ என்னன்னா 18% குறைக்காங்க. 10% அதனுடைய விலை பொருள் குறையுது. இதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஸ்லாபை குறைச்சி மத்திய அரசுக்கு வருவாயில் பெரிய நிதி இழப்பு இருந்தால் கூட மக்களின் நலன் கருதி, அதுவும் இந்த தீபாவளிக்கு ஒரு தீபாவளி பரிசாக நமது நிதியமைச்சர் அவர்களும் பாரத நரேந்திர மோடி அவர்களும் இதை மக்களுக்காக எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அதில் திரு விக்ரமராஜா அவர்கள் கூட எல்லா கடைகளிலும் ஜிஎஸ்டி 22ஆம் தேதிக்கு முன்னால எவ்வளவு விலை, 22ஆம் தேதி பிறகு பின்னால எவ்வளவு விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எல்லா கடையிலும் போர்டு போடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது மக்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு, ஒரு வரப்பிரச்சனை. இதுதான் சொல்லியிருக்காங்க. கூடுனப்ப தமிழக அரசு விமர்சனம் பண்ணியிருக்காங்க அரசியல். ஆனா இப்ப குறைச்சப்ப அதை வரவேற்க வரவேற்கிறாங்க, நன்றி தெரிவிக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வரவேற்கிறாங்க, தொழில் அமைப்புகள்லாம் வரவேற்கிறாங்க, எல்லா வியாபாரி சங்கங்களும் வரவேற்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அதை வரவேற்க மறுக்கிறாங்க. அதாவது வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மத்திய அரசு எது செஞ்சாலும் அவங்க அதை வரவேற்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இல்லை. அதுதான் என்னுடைய முக்கியத்துவம். ஆனா எல்லாரும் இருந்தா நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னும் தேர்தலுக்கு 8 மாசம் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். மதிப்புக்குரிய திரு தினகரன் அவர்கள் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சராக சொல்கிறாரோ நாங்கள் பிரச்சாரம் பண்ண தயாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தால் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். குருமூர்த்தி அவர் என்ன சொல்றாருன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜக இலக்கு கிடையாது, அண்ணாமலையோட வேகமான செயல்பாடுனால தான் அவரை பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க அப்படின்லாம் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுதான் உண்மையான இலக்கு இல்லையா சட்டமன்ற தேர்தல்? அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். 2029 பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் வர வேண்டும். அவருடைய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும். சார், இப்ப டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி போறாரு. அதை எதிர்த்து ஆளுங்கட்சி தரப்புல நிகழ்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா, என்ன பிரச்சனைனாலும் டெல்லிக்கு போக வேண்டிய நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டுருச்சு, ஆளுமையே இல்லாங்க அப்படின்னு ஒரு வெற்றிடம் வந்துருச்சு அப்படின்னு பேசுறாங்க. அதாவது திரு அமித்ஷா அவர்கள் சென்னையில் வந்துதான் எல்லாமே முடிவு பண்ணி பேசினாங்க. அப்போ அவங்க மட்டும் இங்கே வரலாம் அப்படின்னு கருத்து என்ன சொல்ல முடியும்? இப்போ இவங்க மட்டும் டெல்லிக்கு போகவே மாட்டாங்களா? மதிப்புக்குரிய சோனியா காந்தி அம்மையார் சந்திக்க டெல்லிக்கு போகவே மாட்டாங்களா? நான் என்ன சொல்றேன், செங்கோட்டையன் போறாரு, அப்புறம் யாரோ ஜெயலலிதா மகள்னு ஒருத்தவங்க போய் அமித்ஷா பார்த்துட்டு வராங்க. இப்படி வரிசையா போறதுனால அவங்க விமர்சனம். அதிமுகவில் ஜனநாயகம் இருக்கு, அதனால எல்லாரும் போய் பார்க்குறாங்க. திமுகவில் ஜனநாயகம் கிடையாது. கலைஞர் பிறகு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், மதிப்புக்குரிய ஸ்டாலின் பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதற்கு பிறகு திரு இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள். எங்க ஜனநாயகம் இருக்கு? ஜனநாயகம் இங்கதான் இருக்கு, எங்கிட்ட தான் இருக்கு. நீங்க அண்ணா படத்துக்கு மேல பிரதமர் மோடியோட படத்தை போட்டு அண்ணா பிரதமர் ஒரு சர்ச்சையை பார்க்கலாம். அதான் இப்பதானே சொன்னேன். அதாவது இதெல்லாம் குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்கும் பிறகுன்னா நான் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கேன். ஒப்பந்த செவிலியர்கள் மட்டுமல்ல, துப்புரவு தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்வோன்னு சொன்னாங்க. பென்ஷன் பழைய ஸ்கீம் பென்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் செய்யலை. தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னதை செய்வோம் சொல்வதை செய்வோம்னு சொன்னாங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு பிள்ளைகளெல்லாம் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரிகளும் வேலை வாங்குறாங்க. எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. தலைமைச் செயலகத்தில் எல்லா அசோசியேஷனும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க.
11/9/2025 மதிப்புக்குரிய சீஃப் செக்ரட்டரி அவர்கள் எல்லா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிஸுக்கும் ஒரு கடிதம் போட்டிருக்காங்க. அந்த கடிதத்தில் யாரும் லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் லீவ் எடுக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அது நிர்வாகமே இல்லைன்னு தானே அர்த்தம். அது பாஜக தெலுங்குல பண்ணியிருந்தா தமிழ்நாட்டில் நாங்களே இப்போ ஆட்சிகளில் தான் இருக்க வேண்டியிருக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல்னாக்கி அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குங்கிறத மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேணும். ஏன்னா ஒரு 5 வருஷத்தில் பாராளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல், சட்டமன்றத்திற்கு ஒரு தேர்தல், பிறகு இடைத்தேர்தல்கள், பிறகு உள்ளாட்சி தேர்தல்கள், எவ்வளவு அரசு பணம் செலவாகுது. அரசு பணம் செலவாகுங்கிறத குறைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். அவர் முன்னாடி அவருக்கு விஷயங்கள் அரசியல் தெரிஞ்சிருந்தா தெரியும். ஒட்டுமொத்தமாக ஒரே தேர்தல் ஆல் இண்டியா ஃபுல்லாக நடத்திய காலங்கள்லாம் உண்டு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கூட அவருடைய நெஞ்சுக்கு நீதி பத்திரிகை எழுதியிருக்காரு. நெஞ்சுக்கு நீதி இதில் சேர்த்து எழுதியிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் படிச்சு பார்க்க சொல்லுங்க. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.